அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுயேட்சை நிற்கலாம், 2 பேர் சுயேட்சை நிற்கலாம், இல்லை அவங்களோட சொந்த தொகுதி விட்டுட்டு இன்னொரு தொகுதியில் போய் அவங்க சுயேட்சை நிற்கலாம். ஆனால் ஒரு ஊர்லேருந்து வேன் பிடிச்சிட்டு வந்து ஒரு 18 பேர் ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அது எந்த தொகுதின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்து. கோயம்புத்தூர்லேயே ஒரு ஹாட்ஸ்பாட் தொகுதி. கோயம்புத்தூரில் உள்ள காந்திபுரம், ஆர்எஸ்புரம் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 18 சகோதரர்கள் கரூரை சார்ந்தவர்கள் இங்கே வந்து போட்டிடுறாங்க. ஒரு கரூரில் இருக்க ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கரூரில் போட்டிடாமல் இப்போ வந்து கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து போட்டிடுறாரு. அது அவங்களோட கட்சியோட இது. பட் அதையும் தாண்டி 18 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே இந்த கரூரை சேர்ந்தவங்க. அதையும் தாண்டி இதில் ஒரு கொடுமை என்னென்னா 18 பேருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னா அந்த 18 பேரும் ஒரே நோட்டரி ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு ஊர்லேருந்து 18 பேர் வந்து இன்னொரு எந்த ஊருனே தெரியாது சம்மந்தமில்லாத ஊரில் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அதில் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனவே உங்களோட வேட்பாளர் யார் உங்களுக்கு உண்மையாக இருக்குப்பாங்க, நீங்கள் போய் தைரியமாக எனக்கு கேட்கலாம், எனக்கு இது வரல, நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டால் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிற தலைவராக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அதையும் தாண்டி 100% ஓட்டிங் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா 67%லேருந்து 70% தான் தமிழ்நாட்டில் ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. இவங்க தான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கிறாங்க. மீதி இருக்க 30% தீர்மானிக்கிறதே இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நோட்டாவுக்கு யாரும் போடாதீங்க. காரணம், உங்களுக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல, இல்லை இந்த வேட்பாளர் பிடிக்கலன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் ஓட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி முக்கியமாக நீங்கள் ஓட்டு போட போங்க. நன்றி, வணக்கம்.